திராவிட அரசியலின் ஆணிவேர் என்பது தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையிலான உணர்வு பூர்வமான பிணைப்புதான். அந்த பிணைப்பை பாலமாக இருந்து இணைக்கும் ஒரு நம்பர் 2 அல்லது தளபதி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெரும் தலைவருக்கும் இருந்திருக்கிறார்கள். ஒரு மாபெரும் மரத்தின் நிழலில் இளைப்பாறும் தொண்டர்களுக்கு அந்த மரத்தின் வேராக இருந்து நீரை பாய்ச்சுபவர்கள் இந்த 2ஆம் கட்ட தலைவர்களே. ஆனால் சமீபத்திய தேர்தல் முடிவுகளும் அரசியல் நகர்வுகளும் திமுகவில் ஒரு பெரும் கேள்வியை எழுப்பியுள்ளன. மு.க. ஸ்டாலினின் மனசாட்சியாக அவருக்கு உண்மைகளை உறக்கச் சொல்லும் நம்பர் 2 யார்? இந்த கேள்விக்கான விடையை தேடுவதற்கு முன் திராவிட அரசியல் வரலாற்றில் கோலொச்சிய அந்த நம்பர் 2 ஆளுமைகளை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். எம்ஜிஆரின் சாணக்கியர் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆருக்கு எத்தனையோ விசுவாசிகள் இருந்தாலும் அவருக்கு மூளையாகவும் பல சமயங்களில் அரசியல் வியூகங்களை வகுக்கும் சாணக்கியராகவும் செயல்பட்டவர் ஆர்.எம். வீரப்பன். எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் இருந்த காலத்தில் இருந்தே அவருடன் பயணித்தவர். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நேரம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. எம்ஜிஆர் என்ற மாபெரும் காந்த சக்தி களத்தில் இல்லாத அந்த தேர்தலில் அதிமுகவை எப்படி வெற்றி பெற செய்வது என்ற பெரும் சவால் எழுந்தது. அந்த சுமையை ஒட்டுமொத்தமாக தன் தோளில் சுமந்தார் ஆர்.எம். வீரப்பன். வேட்பாளர் தேர்வு தொடங்கி தேர்தல் வியூகங்கள் வரை அனைத்தையும் அவரே கவனித்தார். மருத்துவமனையில் எம்ஜிஆர் சிகிச்சை பெறும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து அதை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் திரையிட்டு காட்டி மக்களின் அனுதாப அலையை வாக்குகளாக மாற்றிய அந்த மாஸ்டர் மைண்ட் ஆர்.எம். வீரப்பனுடையது. எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே அந்த தேர்தலில் ஜெயித்தார். எம்ஜிஆர் இல்லாத இடத்தை நிரப்பி அவர் மீது எந்த விமர்சனமும் வராமல் அரணாக நின்றவர் ஆர்.எம். வீரப்பன். கலைஞரின் நிழல் ஆற்காடு வீராசாமி. எம்ஜிஆருக்கு ஆர்.எம்.வி என்றால் கலைஞர் கருணாநிதிக்கு அவருடைய மனசாட்சியாக உற்ற தோழனாக தளபதியாக விளங்கியவர் ஆற்காட்டார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஆற்காடு வீராசாமி. திமுகவின் பொருளாளராக பல ஆண்டுகள் பதவி வகித்த அவர் கலைஞருக்கு நிழலாகவே வாழ்ந்தார். கலைஞரை சந்தித்து உதவி கேட்க வேண்டும் என்று நினைக்கும் தொண்டர்கள் நேரடியாக அறிவாலயத்துக்கோ கோபாலபுரத்துக்கோ செல்வதை விட அண்ணா நகரில் உள்ள ஆற்காடு வீராசாமியின் இல்லத்திற்கே படையெடுப்பார்கள். ஐயா, என் மகனுக்கு கல்லூரி கட்டணம் கட்டணும், பணம் இல்லை, கலைஞர்கிட்ட சொல்லி உதவி கேட்கணும் என்று வரும் தொண்டருக்கு தன் பாக்கெட்டில் இருந்தோ அல்லது கட்சி நிதியில் இருந்தோ அந்த உதவியை செய்து முடித்து விடுவார். பின்னர் கலைஞரை சந்திக்கும் போது, தலைவரே, காலையில ராமேஸ்வரத்தில் இருந்து நம்ம கட்சிக்காரர் உதவி கேட்டார், நீங்க செஞ்சதா சொல்லி கொடுத்துட்டேன் என்று தகவல் மட்டுமே சொல்வார். தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் இடையிலான அந்த இடைவெளியை ஒருபோதும் அவர் உணரவிட்டதில்லை. கட்சியின் எல்லா பிரச்சனைகளையும் தன் தலையில் வாங்கிக் கொண்டு நற்பெயரை கலைஞருக்கு சூட்டியவர் ஆற்காட்டார். அவரிடம் எந்த ஈகோவும் இருந்ததில்லை. கலைஞருக்காகவே வாழ்ந்த ஒரு உண்மையான தொண்டன் அவர். ஜெயலலிதாவின் ரகசிய காப்பாளர் சசிகலா. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அரசியல் பயணம் மிகவும் கரடு முரடானது. அவருக்கு குடும்பம் என்று எதுவும் இல்லாத நிலையில் அவருக்கு உற்ற தோழியாக சகோதரியாக இருந்தவர் சசிகலா. 1989களின் தொடக்கத்தில் போயஸ் கார்டனுக்குள் நுழைந்த சசிகலா ஜெயலலிதாவின் அரசியல் வெற்றி தோல்வி என அனைத்திலும் சரிபாதியாக நின்றார். கட்சிக்குள் ஏதேனும் பிரச்சனை என்றாலோ பதவிகள் வேண்டும் என்றாலோ நேரடியாக ஜெயலலிதாவை சந்திப்பது கடினம். சசிகலாவை சந்தித்து விட்டால் காரியம் கைகூடும், அம்மாவின் ஆசி கிடைக்கும் என்பது அதிமுகவின் எழுதப்படாத விதியாக இருந்தது. சசிகலா குடும்பத்தினர் மீது பல விமர்சனங்கள் எழுந்த போதிலும், ஜெயலலிதா அதிரடி நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் தனக்கு ஜெயலலிதா தான் முக்கியம் என்று உறவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடன் நின்றவர் சசிகலா. தொண்டர்களின் கோரிக்கைகளை ஜெயலலிதாவிடம் கொண்டு சேர்க்கும் பாலமாக அவர் இருந்தார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்ப நினைத்த அவருக்கு சொத்து குவிப்பு வழக்கு பெரும் தடையாகி முதலமைச்சர் கனவை சிதைத்தது வேறு கதை. ஆனால் இறுதி வரை ஜெயலலிதாவின் பலமாக இருந்தவர் சசிகலா. ஸ்டாலினை சுற்றியுள்ள கார்ப்பரேட் வலயம். தற்போது திமுகவின் தலைவராகவும் தமிழ்நாட்டை கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சி செய்த முதலமைச்சராகவும் திகழ்ந்தவர் மு.க. ஸ்டாலின். கலைஞருக்கு ஒரு ஆற்காடு வீராசாமியை போல ஸ்டாலினுக்கு ஒரு தளபதி அமையாமல் போனதுதான் சமீபத்திய அரசியல் சறுக்கல்களுக்கும் தொண்டர்களின் அதிருப்திக்கும் காரணம் என்று உடன்பிறப்புகள் கருதுகின்றனர். ஆட்சியில் இருந்தபோது மு.க. ஸ்டாலினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வளையம் உருவாக்கப்பட்டது. கார்ப்பரேட் பாணியிலான இந்த அணுகுமுறை அடிமட்ட தொண்டர்களையும் உண்மையான விசுவாசிகளையும் அவரை நெருங்க விடாமல் தடுத்துவிட்டது. நடப்பது என்ன?
மக்களின் உண்மையான மனநிலை என்ன, தொண்டர்களின் குமுறல் என்ன என்பதை உள்ளதை உள்ளபடியாக எவ்வித ஒளிவு மறைவும் இன்றி சொல்லும் ஒரு மனசாட்சி ஸ்டாலினுக்கு இல்லாமல் போனது திமுகவின் மிகப்பெரிய பலவீனமாக மாறியது. ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்க தகுதியானவர்கள் யார்? இந்த சூழலில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அந்த 2ஆம் இடத்தை நிரப்பக்கூடிய தகுதியும் ஆற்றலும் நேர்மையும் கொண்டவர்கள் யார் என்ற கேள்வி உடன்பிறப்புகள் மனதில் எழுகிறது. கனிமொழி, ஆராசா, ஏவா வேலு, KN நேரு போன்ற முன்னணி தலைவர்கள் இந்த பொறுப்புக்கு எவ்வளவு பொருத்தமானவர்கள்? கனிமொழி கருணாநிதி கலைஞரின் ரத்தம், கலைஞரின் இலக்கிய வாரிசு என்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரர் கனிமொழி. தொண்டர்களிடம் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர், டெல்லியில் திமுகவின் முகமாக இருப்பவர், பெண்கள் மத்தியிலும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் இவருக்கு என தனி செல்வாக்கு உள்ளது. தொண்டர்கள் எப்போது வேண்டுமானாலும் இவரை அணுக முடியும். ஸ்டாலினிடம் நேரடியாக சொல்ல முடியாத குறைகளை கனிமொழியிடம் சொல்லி தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை தொண்டர்களிடம் உள்ளது. ஆராசா, திமுகவின் சித்தாந்த குரல் ஆராசா. பெரியார், அண்ணா, கலைஞரின் கொள்கைகளை இன்றைய தலைமுறைகளுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் தத்துவார்த்த தலைவர். டெல்லி அரசியலிலும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, கட்சியின் கொள்கை நிலைப்பாட்டை ஆணித்தரமாக வைப்பவர். தலித் சமூகத்தின் பிரதிநிதியாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். கொள்கை ரீதியாக அவரை வழிநடத்தக்கூடிய அறிவாற்றல் கொண்டவர். ஏவா வேலு, திமுகவின் தற்போதைய தவிர்க்க முடியாத அதிகார மையம் ஏவா வேலு. கலைஞரின் 100ஆண்டு விழாக்கள், பிரம்மாண்டமான கட்சி மாநாடுகள் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் மாபெரும் பொறுப்பு இவரிடமே உள்ளது. பொருளாதார ரீதியாகவும் உட்கட்டமைப்பு ரீதியாகவும் கட்சியை பலப்படுத்துவதில் வல்லவர். ஆற்காடு வீராசாமி வகித்த அதே பொருளாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் என்ற இடத்துக்கு இன்று மிக நெருக்கமாக இருப்பவர் ஏவா வேலுதான். எந்த ஒரு பெரும் காரியத்தையும் தயக்கமின்றி முடித்துக் கொடுக்கும் ஆற்றல் கொண்டவர். KN நேரு, கள போராளி, டெல்டா மற்றும் திருச்சி மாவட்டங்களின் முடிசூடா மன்னன். திமுகவின் முதன்மை செயலாளராக கட்சி தொண்டர்களை அணிதிரட்டுவதில் இவருக்கு நிகர் இவரே. நேராக பேசக்கூடியவர், உள்ளத்தில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். ஒரு கட்சியின் அடிப்படை பலமே அடிமட்ட தொண்டர்கள்தான். அவர்களை பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு நினைவாற்றலும் நெருக்கமும் கொண்டவர் KN நேரு. ஸ்டாலினிடம் உண்மையை மறைக்காமல் கள நிலவரத்தை முகத்துக்கு நேராக சொல்லும் துணிச்சல் இவருக்கு உண்டு. ஆற்காடு வீராசாமி என்பவர் ஒரு நபர் அல்ல, அது ஒரு நிறுவனம். தொண்டர்களின் கண்ணீரை துடைத்து, கட்சியின் நிதியை கையாண்டு, தலைமையின் நற்பெயரை காத்து, எதிர்க்கட்சிகளின் வீகங்களை முறியடிக்கும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இடம் அது. இன்று MK ஸ்டாலினுக்கு தேவைப்படுவது தன்னை சுற்றியுள்ள அந்த கார்ப்பரேட் வளையத்தை உடைத்தெறியும் ஒரு நபர்தான். கனிமொழியின் கனிவு, ஆராசாவின் கொள்கை உறுதி, ஏவா வேலுவின் நிர்வாகத்திறன், KN நேருவின் களப்பணி ஆகிய அனைத்தும் கலந்த ஒருவரே அந்த 2ஆம் இடத்துக்கு தகுதியானவர். அப்படி ஒருவரை அடையாளம் கண்டு தொண்டர்களுக்கும் தனக்கும் இடையிலான அந்த இரும்பு திரையை ஸ்டாலின் விலக்கினால் மட்டுமே திமுக மீண்டும் தனது பழைய பொற்காலத்தை, அடிமட்ட தொண்டர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.